Hello everyone. AI integrated platform for crop elder prediction, leaf disease diagnosis and e-marketplace. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வெப் பேஜில் வந்துட்டு நம்மளோட சாயிலுக்கு என்ன க்ராப் வந்து ஈல்ட் பண்ண கரெக்டாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பிளான்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரிவெண்ட் பண்ண க்யூர் ஆகுன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து நமக்கு ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டில் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த அவங்களோட சாயிலுக்கு என்ன க்ராப்புன்றது தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டோடைப்பாக வந்துட்டு டேட்டா செட் வச்சு பண்ணியிருக்காங்க. பட் அக்யூரசி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிளான்ட் டிசீஸும் சேம் தான். ஸோ இதை நம்ம ப்ரொப்போஸ் சிஸ்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன க்ராப் வந்துட்டு நம்மளோட சாயிலுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா செட் கூகுள் வெப்சைட்லேருந்து எடுத்திருப்போம். அது டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அல்காரிதம் பார்க்கும்போது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அல்காரிதம் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு எந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் மாடல் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாடல் தனியாக பில்ட் பண்ணிவிடும். சேம் அஸ் பிளான்டிசஸ்க்கும் டேட்டா செட் வந்து இமேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம கூகுள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எஃபிஷியனேட் அப்படின்ற ஒரு அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் வந்து மாடல் பில்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வெப்சைட் கூட இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ வெப்சைட் வந்து நீங்கள் லாகின் பண்ணோடனே என்ன க்ராப் ஐடென்டிஃபை பண்ணன்ட்ருக்கோம். அந்த க்ராப் கண்டுபிடிக்க நம்மளோட சாயிலோட நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், டெம்பரேச்சர், ஸோ ஹியூமிடிட்டி இதெல்லாமே இன்புட்டாக கொடுத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக பிளான்ட் டிசீஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பிளான்ட்டோட இமேஜை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன டிசீஸ் இருக்குது, அதுக்கு க்யூர் பண்ண என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபார்மர்ஸ் இல்லை அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப் பேஜில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பை பண்ணி கெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ப்ரொப்போஸ் சிஸ்டம். தேங்க்யூ.